السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித படைப்புகளையும் படைத்ததற்கு பின்னால் அந்தந்த சமுதாயத்தார்கள் சரியான வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ஒரு நபியை அனுப்பி வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நம்முடைய சமுதாயத்திற்கு, நம்முடைய உம்மத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் கூறும் பொழுது, இன்னக லஅலா ஹுல்கின் அதீம், நபியே நிச்சயமாக நீர் மிகப்பெரிய நற்குணத்தின் மீது இருக்கின்றீர் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மிக நல்ல குணமுடையவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதே சமயம் அந்த ஒழுக்கங்களை எல்லாம், அந்த நல்ல குணங்களை எல்லாம் தன்னுடைய தோழர்களுக்கு, தன்னுடைய உம்மத்திற்கு அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். தன்னுடைய தோழர்களுக்கு அதை அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நம்மால் ஒரு முன்மாதிரியை காண முடியும். எல்லா காரியங்களிலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் சிறந்த முன்மாதிரியாக நமக்கு திகழ்ந்திருக்கின்றார்கள். எந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, உணவினுடைய ஒழுக்கங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். கழிவறையுடைய ஒழுக்கங்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். கல்வியினுடைய ஒழுக்கங்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். ஆடையினுடைய ஒழுக்கங்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். இப்படி மார்க்கம் ஒரு முஸ்லிம் எவ்வாறு வாழ வேண்டும், இந்த உலகத்திலே ஒரு முஃமின் வாழ்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய நடவடிக்கைகள், அவனுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சரியான முறையை நடைமுறைப்படுத்திவிட்டு தான் சென்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவுகளுடைய ஒழுக்கங்களை கூறும் பொழுது என்ன சொல்கின்றார்கள்? சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லி நீங்கள் ஆரம்பியுங்கள். பிஸ்மில்லா சொல்ல மறந்து விட்டீர்களா? பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வாஹிரிஹி என்று கூறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சாப்பிடும் பொழுது உங்களுடைய உணவு உங்களுடைய தட்டிற்கு உங்களுக்கு அருகாமையில் எது இருக்கிறதோ அதனுடைய ஓரத்தில் இருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். தட்டை நன்றாக வலித்து சாப்பிடுங்கள், உங்களுடைய விரல்களை சூப்புங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த விஷயங்களை நாம் எத்தனை நபர்கள் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து காரியங்களை பற்றியும், அனைத்து விதமான ஒழுக்கங்களை பற்றியும் இந்த சமுதாயத்திற்கு கூறியிருக்கிறார்கள். பேச்சினுடைய ஒழுக்கத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதர் எவ்வாறு பேச வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் பேசினால் நல்லதையே பேசுங்கள் அல்லது மௌனமாக இருங்கள். இந்த உலகத்திலே நாம் அதிகமாக பொய் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதிகமாக புறம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம், பிறருடைய குறையை ஆராயக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையிலே இந்த அத்தனை செயல்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தடையை அதில் விதித்திருக்கின்றார்கள். பேசினால் நல்லதையே பேசுங்கள் அல்லது மௌனமாக இருங்கள் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை இவ்வாறு தான் மிகப்பெரிய அளவிற்கு நிலை பெறச் செய்தார்கள். இஸ்லாம் இன்றளவிலும் இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது என்று சொன்னால், இன்று வரை ஒவ்வொரு நாளும் இஸ்லாத்தின் பால் மனிதர்கள் விரைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள்.
செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்த ஒழுக்கங்கள், நற்குணங்கள் ஆகும். நாம் இன்றைக்கு சாதாரணமாக ஹதீஸ்களை படிக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அனைத்து விஷயங்களை மிகவும் இலகுவாக ஆக்கிவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் அந்த காரியங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை எதையெல்லாம் விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் நாம் இந்த உலகத்திலே சரியாக நிறைவேற்ற வேண்டும். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு நல்ல குணமுடையவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாம் என்ற மார்க்கம் கொடுக்கப்படுவதற்கு முன்னதாகவே அஸ்-சாதிக் அல்-அமீன் என்று அவர்கள் மக்களால் பரவலாக பேசப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம் அவருடைய நற்குணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நபித்துவத்தை கொடுத்ததற்கு பின்னதாக அவர்கள் தாவா செய்கின்றார்கள். ஒட்டுமொத்த அரபு தேசமும் அவர்களுக்கு எதிராக மாறுகின்றார்கள். நேற்று வரை தனக்கு சகோதரராக இருந்த ஒரு நபர் ரசூலுல்லாவை எதிர்க்கின்றார். ரசூலுல்லாவை சூனியக்காரர் என்று சொல்கின்றார். ரசூலுல்லாவை கவிஞர் என்று சொல்கின்றார். ரசூலுல்லாவை பைத்தியக்காரர் என்று சொல்கின்றார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை எதிர்த்து எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை. மக்கா நகரத்தை விட்டு அல்லாஹ்வுடைய தூதரை துரத்தினார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்றார்கள். இறுதியிலே அல்லாஹ் அந்த நகரத்தை என்ன செய்தான் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய படைகளை திரட்டிக் கொண்டு வருகின்றார்கள். யாரிடத்திலே? மக்கா வாசிகளிடத்திலே வருகிறார்கள். எந்த சமுதாயம் தன்னை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றியதோ, எந்த சமுதாயம் தன்னை பைத்தியக்காரர் என்று சொல்லியதோ அவர்களின் பால் வந்து நிற்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த மக்கள்கள் அஞ்சி நடுங்குகின்றார்கள். முஹம்மது வந்து விட்டாரே, அவர் இந்த மக்காவை வெற்றி கொள்ளப் போகிறாராம் என்று பரவலாக மனிதர்களுக்கு மத்தியிலே, மக்காவாசிகளுக்கு மத்தியிலே பேச்சு நடைபெறுகின்றது. எந்த அளவிற்கு பாருங்கள். இந்த உலகத்திலே நாம் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வழிவகுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதை விட மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நமக்கு எதிராக தீட்டிக் கொண்டிருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய எல்லையிலே நிற்கின்றார்கள். யார் தங்களை எதிர்க்கின்றார்களோ அவர்களோடு போரிடுங்கள். மக்காவில் இருக்கக்கூடிய சிலைகள் அனைத்தையும் அகற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். சிலைகள் அனைத்தும் உடைக்கப்படுகின்றது. மக்கள் அஞ்சுகிறார்கள். முஹம்மது நம்மை என்ன செய்து விடுவாரோ, முஹம்மது நம்மை கொலை செய்து விடுவாரோ என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிற்கு அருகாமையிலே நின்று சொன்னார்கள், நான் இந்த ஊர் மக்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குகிறேன், பொது மன்னிப்பு வழங்குகின்றேன். யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பால் வர நினைக்கின்றீர்களோ அவர்கள் என்னோடு வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று தாவா செய்தார்கள். அனைத்து மக்களுக்கும் அவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம். எந்த முஹம்மதை நாம் பைத்தியம் என்று சொன்னோமோ, எந்த முஹம்மதை நாம் சூனியக்காரர் என்று சொன்னோமோ, எந்த முஹம்மதை நாம் தொந்தரவு செய்தோமோ, எந்த முஹம்மதை நாம் இழிவாக கருதினோமோ அந்த முஹம்மதை அல்லாஹ் உயர்த்தி விட்டார். அவனுடைய மார்க்கம் மிகப்பெரிய உயர்வானது என்று அவர்கள் கருதினார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதரின் குணம் எவ்வாறு இருந்தது? அன்பான சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நாடு முழுவதும், உலகம் முழுவதும் ஐ லவ் முஹம்மத், ஐ லவ் முஹம்மத், நான் முஹம்மதை நேசிக்கின்றேன், நான் முஹம்மதை நேசிக்கின்றேன் என்று எவ்வளவோ பெரிய கூட்டம் தங்களுடைய கைகளிலே கொடியை ஏந்தி கொண்டு செல்கின்றார்கள். காரணம் என்ன? அனைவரும் பார்க்கிறார்கள், யார் அந்த முஹம்மத், யார் அந்த முஹம்மத். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே இந்த சமுதாயத்திற்காக எதையெல்லாம் விட்டு சென்றார்களோ, இந்த மார்க்கத்தை உருவாக்கிவிட்ட ஒரு மனிதரை நாம் மறந்து விட்டோம். ஆனால் அல்லாஹ் அந்த மனிதரை இந்த உலக மக்களின் வாயின் மூலமாக, இந்த உலக மக்களின் மூலமாக அல்லாஹ் அவருடைய கண்ணியத்தை உயர்த்துகின்றான், மேலும் உயர்த்தி கொண்டே இருப்பான். எந்த அளவிற்கு பாருங்கள் அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு நல்ல குணமுடையவர்களாக இருந்தார்கள். அதை பிற மனிதர்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு சம்பவத்தை கூறுகின்றேன். தபூக்குடைய யுத்த களத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாமா என்ற ஒரு மனிதரை கைது செய்கின்றார்கள். அவர் மஸ்ஜிதுன் நபவியிலே சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது நாள் வருகின்றார்கள். சுமாமாவே, உன்னுடைய நிலைமை என்னவென்று. சுமாமா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்னை மன்னித்து விட்டால் நான் உங்களுக்கு நன்றி உடையவனாக இருப்பேன் என்று சொல்கின்றார். இரண்டாவது நாள் அல்லாஹ்வுடைய தூதர் வருகின்றார்கள். சுமாமாவே, உன்னுடைய நிலைமை என்ன என்று கேட்கிறார்கள். அந்த சஹாபி கூறுகின்றார், யா ரசூலல்லாஹ், நீங்கள்
என்னை மன்னித்து விட்டால் நான் உங்களுக்கு நன்றி உடையவனாக இருப்பேன் என்று. மூன்றாவது நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் வருகின்றார்கள், அதே போன்று கேட்கின்றார்கள். பிறகு அந்த சுமாமாவை விடுதலை செய்கின்றார்கள். நேரடியாக அவர் கிணற்றிற்கு சென்று ஒரு வாளி தண்ணீரை அள்ளி தன்னுடைய உடம்பிலே ஊற்றிக்கொண்டு ரசூலுல்லாஹ்விடத்தில் வருகிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து சொல்கின்றார்கள், கலிமாவை கூறுகின்றார்கள். காரணம் என்ன? அந்த மனிதர் சுமாமா என்ற சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிவாசலில் வைத்ததிலிருந்து 3 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல்பாடுகளையும் அவருடைய தோழர்களுடைய செயல்பாடுகளையும் கண்டதின் காரணமாக, அவருடைய நற்குணத்தின் காரணமாக அந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்கின்றார். சிந்தித்து பாருங்கள் அன்பான சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்திலே நாம் இருந்து கொண்டு அல்லாஹ் நமக்கு எதை வரையறுத்தானோ அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாம் அவருடைய ஒழுங்குமுறைகளை சரியாக இந்த உலகத்தில் நிறைவேற்றுகின்றோமா? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காண்பியுங்கள் என்று சொல்கின்றார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தானே குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் மீது தானே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு வருகிறார்கள், நான் எப்படி யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு ஓதி காண்பிக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்னு மஸ்ஊதே, நீ ஓதி கேட்பதை நான் விரும்புகிறேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதத் தொடங்குகின்றார்கள். அந்நிசாவுடைய அந்த அத்தியாயத்தின் கடைசி வசனம் வரை ஓதுகின்றார்கள். இறுதியிலே அதிலே வரக்கூடிய ஒரு வார்த்தை அந்த சஹாபி ஓதுகின்றார், நாளை மறுமையிலே ஒவ்வொரு சமுதாயத்தார்களுக்கும் அவர்களுக்குரிய சாட்சிகளை நாம் கொண்டு வரும் பொழுது உம்முடைய சமுதாயத்திற்கு சாட்சியாக உண்மை நாம் கொண்டு வந்தால் என்று அந்த வசனம் வரும் பொழுது, யாரை? ரசூலுல்லாஹ்வை அவருடைய சமுதாயத்திற்காக சாட்சியாக கொண்டு வருகின்றான் அல்லாஹ். எந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த ஒழுங்குமுறைகளை நிராகரித்ததோ, எந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த நற்குணங்களை வீணாக்கியதோ, எந்த ஒரு சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் நிலைநாட்ட நினைத்த அத்தனை காரியங்களையும் சீரழிக்க நினைத்ததோ அவர்களுக்கு எதிராக, அவர்களுக்கு சாட்சியாளராக, நமக்கு சாட்சியாளராக அல்லாஹ் நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து நிறுத்துவான். அன்பான சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள், எந்த அளவிற்கு இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த அனைத்து நடைமுறைகளையும், அனைத்து ஒழுக்கங்களையும், அனைத்து நற்குணங்களையும் நாம் இந்த உலகத்தில் நடைபெறுத்தக்கூடிய நல்ல முஃமின்களாக வாழ வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.